ஹாய் எவ்ரிபடி, குட் ஈவினிங். நான் வந்து முதல் வீடியோ ராஜேஷ் சத்யா ஸ்பீக்ஸ் ஒய் தமிழ்நாடு நெவர் கிரியேட்டட் டாடா அம்பானி அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பித்த வீடியோவை முதல் பகுதியிலேயே ரெண்டாவது பகுதி இது. முதல் பகுதியில் நான் எப்படி முடித்தேன் அப்படின்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் இந்த டாப்பிக்குடைய ஆன்சர். அதுக்கு நான் வந்து இந்த ஆன்சருக்கு நான் எடுத்துக்க போகிறது ஒரு ஹாலிவுட் மூவி. அந்த ஹாலிவுட் மூவியோட பேர் வந்து த ப்ரப்போசல் அப்படிங்கிற ஒரு சினிமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சினிமா வந்து உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரசித்த படம். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த இப்போ நம்ம கேட்குற கேள்வி, ஒய் பில்லியனர் ஆர்எல்ஸ் எலான் மஸ்கோ பர்சன் லைக் திருபாய் அம்பானி இல்லை டாட்டா யாரும் அந்த மாதிரி ஒரு ஏன் தமிழ்நாட்டில் உருவாகவில்லை என்ற கேள்விக்கு அந்த படத்தில் ஆன்சர் இருக்குது. அந்த படத்தை பற்றி முதல்ல நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறேன். எப்போவுமே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஒரு ஹாலிவுட் மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அழகாக முதல்ல அந்த ஸ்டோரியை நான் எப்படி ரசித்தேனோ அணுவாக ரசித்து அழகாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துல்லியமாக ஒரு திறனாய்வு கருத்துக்களை பார்க்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக் பண்ணி நகட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலேருந்து எடுத்து கோர்த்து அப்படி சொல்லணும். இப்போ உதாரணமாக வந்து ஈவன் தமிழில் கூட எத்தனையோ திரைப்படங்கள் இருக்குது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்ன படங்கள். அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கவனிக்கிறது இல்லை, கவனிக்காமல் ஓவர் லுக் பண்ணிடுறது தான் அதிகம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இன்ஃபர்மேஷன்னா உடனே இப்போ இருக்கிற ரீசன்ட் மூவிஸில் குருன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, ஏன் அம்பானி ஸ்டோரியை வச்சு மணிரத்னம் அந்த மாதிரி படத்தை நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கர்ணன் ஒரு படம் இருக்குது. அந்த காலத்தில் அந்த மகாபாரத ஸ்டோரியிலேருந்து கர்ணன்கிற ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கர்ணன் கேரக்டர் இன்னைக்கு பல பேர் அந்த படத்தை பார்க்கும்போது they will get a feeling, நான் இந்த கர்ணன் கேரக்டரையா எல்லா திறமையும் இருந்து என்னை வந்து போட்டி போட விடலை, என்னை போ அப்படின்ட்டாங்க, ஏதோ காரணம் சொல்லி என்னை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அர்ஜுனனுக்கு மட்டும் நான் பெரிய இடத்து பிள்ளை அப்படிங்கிறனால அவனுக்கு மட்டும் இது கொடுத்தாங்க. இந்த ஊண்டு ஆரம்பத்துலேருந்து கர்ணனுக்கு இருக்கும். அந்த கர்ணன் வந்து அந்த கடைசியில் வந்து அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் திரௌபதி வந்து சொல்லுவாள். இன்ஃபேக்ட் நான் படித்த சில புக்ஸில் திரௌபதிக்கு மனசுக்குள்ளே கர்ணன் மேலே ஒரு லவ் இருந்ததுன்ட்டு ஒரு சில வெர்ஷன்ஸில் இருக்குது, மகாபாரதா வெர்ஷன்ஸில், வேதவியாசர் எழுதினதில் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த இடத்துலையும் கிருஷ்ணர் வந்து தடுத்துருவார் இதில் அந்த ஸ்வயம்பரத்தில் பங்கு கொள்ள முடியாதபடி. அப்போ என்ன ஆகும், கர்ணனுடைய ஆகனி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் இஸ் த மோஸ்ட் எல்டர், என்னன்னு சொல்கிறது, மூத்த சகோதரன், தர்மனுக்கும் மூத்த சகோதரன், குந்தியோட முதல் மைந்தன், சூரியபுத்திரன். அவன்தான் உண்மையில் சொல்லப்போனால் திரௌபதிக்கு முதல் கணவனாக இருக்க வேண்டியது பை டிஃபால்ட். குந்தியுடைய என்ன சொல்கிறது விஷ், 5 பேரும் பிரதர்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கோங்கன்னா ஹி இஸ் ஆல்சோ பிரதர், ஷீ நோஸ் அட் த டைம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் குந்திக்கும் கிருஷ்ணருக்கும் மட்டும் தெரியும். அப்படி இருக்கும்போதும் கிருஷ்ணர் வந்து வேண்டாம் தடுத்துடுறாரு. இந்த ஆகனி ரொம்ப அதிகமாகுது கர்ணனுக்கு. ஆக்சுவலாக ஒரிஜினல் வெர்ஷனில் கர்ணன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு தான் நான் படிச்சிருக்கேன். அதாவது ஆனால் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. அந்த சினிமாவில் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுப்பார். சிவாஜி கணேசன் தேவிக்கு அவர் கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் நான் சொல்ல வந்த மையக்கரு என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து சிவாஜியுடைய போராட்டம், அதாவது கர்ணன் கேரக்டராக அவர் நட்புக்காக தன்னுடைய சொந்த சகோதரர்களை எதிர்த்து நிற்பது, கிருஷ்ணர் கூப்பிட்டும் அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் இருந்து, ரொம்ப முக்கியமாக அந்த தான வீர கர்ணன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கவச குண்டலங்களை பீத்து கொடுப்பது, அதை ஒரு கண்ணதாசன் பாட்டின் மூலம் சொல்லுவது. அந்த பாட்டு அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அது மியூசிக், அது எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக், சுத்த தன்யாசி ராகத்தில் என்ன மாதிரி பாட்டு. அந்த மாதிரி சொல்லும்பொழுது அந்த கருத்து அற்புதமாக சென்றடைகிறது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து கர்ணனை பற்றி மட்டும்தான் அதிகமாக தெரியும் மகாபாரத கேரக்டர்லேயே மக்களுக்கு. என்ன காரணம், கர்ணன் படம் தான். யோசிச்சு பாருங்கள். நான் கேட்குறேன், வேறு எந்த மகாபாரத கேரக்டரில் ஏதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் கர்ணனை தவிர இன்டெப்த்தாக உங்களுக்கு யாருக்காவது மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன ரீசன்னா அந்த படம் தான் காரணம். அந்த சிவாஜி கணேசன் அந்த பாத்திரமாகவே வாழ்ந்தார். இப்போ அந்த மெசேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா, கர்ணன் மாதிரி ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்னால் உயிரை கொடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இந்த மெசேஜ் இளைஞர்களுக்கு போய் சேருகிறது இந்த படத்தில்.
வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜ் போன மாதிரிலாம் தெரில. சிவாஜி படத்தில் போகும், எம்ஜிஆர் படத்தில் போகும். இப்போ இருக்கிறவங்க படத்துலலாம் மோசமான மெசேஜ் தான் போயிட்டுருக்கு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அதனால் அதுபோல் இந்த ப்ரப்போஸ்ங்கிற ஆங்கில படத்தை இப்போ நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, நியூயார்க்கில் எத்தனையோ இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க, ஹாலிவுட் வந்து இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. நியூயார்க்கே வந்து இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சாரி, அமெரிக்காவே இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயும் பர்டிகுலர்லி நியூயார்க்குங்கிறது நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவில் பாம்பே எப்படி, தமிழ்நாட்டில் சென்னை எப்படி, தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர் எப்படி, அந்த டி நகர் மாதிரி தான் மன்ஹட்டன். நியூயார்க்கில் மன்ஹட்டன்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதன் தெரு. ஒரு ரங்கநாதன் தெருக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கே மட்டும்தான் வெறும் கோடிகள்லாம் நீங்கள் திருப்பதி கோவில் உண்டியல்ன்ற மாதிரிலாம் எண்ணிட்டு இருப்பாங்க பணத்தை போட்டு. அது மாதிரி ஒரு இடம் தான் நியூயார்க். அந்த நியூயார்க்கில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்ம இந்தியாவிலேருந்து எல்லாம் போகலாம் என்ன பண்ணுறோம், அங்கே போய் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், இப்போ சொன்னேன் இல்லையா சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும் அப்படி ஆகணும். பட் அந்த படத்துடைய ஹீரோ he got a passion for writing. he want to publish a book, he want to be in journalism. இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அவனுடைய பப்ளிஷிங்கில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியோடைய பாஸ், அவனுடைய பாஸ் இஸ் அ விமன்னா ஆண்டர்ப்ரனர். ஓகே, அந்த மாதிரி நம்ம அத்தாரிட்டேட்டிவ், நம்ம ஜெயலலிதா மேடம் மாதிரி, இல்லை ஏன் இந்திரா நோய் நான் இங்கேருந்தே போயிருக்காங்களே அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் பட் அதே தான் ஜெயலலிதா மாதிரி ஆண்களை எதிர்க்கும், ஆண்களால் பாதிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்ல போனால் கொஞ்சம் ஃபெமினிசம் பேசுகிற பெண்ணிய முதலாளி. அவங்க கிட்ட போய் இறக்கமே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இவன் வேலைக்கு சேர்றான். இப்போ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான ஒரு தேவை வந்துடுது. என்ன அப்படின்னா, அவங்க அமெரிக்கன் கிடையாது, ஷீ இஸ் அ கனடியன். ஓகே, கனடியன்கிறதுனால என்ன ஆகுது, இஃப் யூ ஹேவ் டு பி இன் யூஎஸ், யூ ஹேவ் டு பி ப்ரொவைட் தட் வாட் இஸ் தட், யூ ஹேவ் டு கெட். நம்ம தான் எதுக்கு தவங்க கிடப்போம் இந்தியன்ஸ், நான் ரோட்டில் இருப்போம் பார்த்தீங்களா, மவுண்ட் ரோட் வாசல், எதுக்கு க்ரீன் கார்டு வீசா, அந்த மாதிரி அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப்காக ஷி ஹேஸ் டு டூ சம்திங். அப்படின்னா ஷி காட் அ வெரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, யாராவது ஒரு அமெரிக்கனை இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நாம் அமெரிக்கன் ஆகிடலாம். இதுக்கு கல்யாணத்தில் இருக்கிற அந்த பெண்மணியை சூஸ் பண்ணுறது அங்கே வேலை பார்க்குற நம்ம ஹீரோ. அது பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து எழுதிட்டுருப்பார். நான் தொடர்ந்து அடுத்த காணொலியில் இந்த படத்தோட கதைக்கு போகிறேன். தேங்க்யூ. ஹோப் யூ என்ஜாய்ட் இட்.